மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையிலும் சென்னையில் மீன் விற்பனை விலை தொடர்ந்து அதிகரித்து வருவது மீன்பிரியர்களை வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் நடைமுறையில் இருந்த 45 நாள் மீன்பிடி தடைக்காலம் கடந்த 29ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இதைத் தொடர்ந்து சென்னை காசிமேடு உட்பட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்று வருகின்றனர். இருப்பினும் வழக்கமான அளவு கடலில் மீன்கள் கிடைக்காததால் வரத்து குறைந்துள்ளது. இதனால் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்தும் மீன்களின் விலை தொடர்ந்து உச்சத்திலேயே இருந்து வருகிறது. சென்னையில் வஞ்சிரம் கிலோ ஒன்று 800 ரூபாய்க்கும், வவ்வால் 550 ரூபாய்க்கும், சீலா மீன் 1 கிலோ 280 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதேபோல் துமிலி, நெத்திலி, கிளிச்சை, கடம்பா, மத்தி உள்ளிட்ட மீன்களின் விலையும் அதிகரித்துள்ள நிலையில் விலை உயர்வு இன்னும் ஓரிரு வாரங்களுக்கு நீடிக்கும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது. மீனவர்கள்லாம் கடலுக்கு போன மீனவர்கள்லாம் பாதி போட்டு எல்லா போட்டும் வரல, பாதி போட்டு மீன் தான் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம பக்கத்து மாநிலம் கேரளா, கர்நாடகாவில் அங்கே போட்டு கட்டிட்டாங்க. அதனால் அங்கேருந்து மீன் வரத்து கம்மியாகிடுச்சு, இங்கேருந்து மீன் வரத்து கம்மியாகிடுச்சு. அதனால் தடைப்புலி காலத்தில் இருந்த மீன் விலையோட இப்போ இன்னும் மீன் விலை அதிகமாகிடுச்சு. இப்போ பொடி மீனை தான் படுது ரொம்ப, அதனால் மீன் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. நாங்களே விலை கொடுத்து தான் எடுத்துகிட்டு வரோம். இங்கே மார்க்கெட்டில் கடும் விலையாக இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா பொடி மீன் தான் இருக்குது மார்க்கெட்டில். எல்லா ஊர்லேயும் மீன் வந்தால் தான் இங்கே ரேட்டு கம்மியாகும், இல்லை ரேட்டு ஹெவியாக தான் இருக்கும். மீன் குறையவே இல்லை, ரேட்டு ஒன்றும். மீன் வரத்துக்கு ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க சார். மீன் வர்றது கம்மியாக இருக்குது. அதனால் ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க சார். வஞ்சரம்லாம் அதிகமாக இருக்குது. வாங்க நடுத்தர மக்கள் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இல்லை. கொஞ்சம் விலை கம்மியாக குறைஞ்சா நல்லாயிருக்கும்.